வேலூர் சிப்பாய்க் கழகம் 1806ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 10ஆம் நாள் வேலூரில் முதல் சிப்பாய்க் கழகம் நிகழ்ந்தது. இதற்கு முக்கிய காரணம், இந்திய சிப்பாய்கள் காதணிகளை அணியக்கூடாது, நெற்றியில் ஜாதி மத குறிகளை இடக்கூடாது, தாடியையும் நீண்ட மீசையையும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்றும், புதுவகை குல்லாய் அணிய வேண்டும் என்றும் ஆங்கிலேயர்கள் வலியுறுத்தினர். இந்த விதிமுறைகள் இந்திய உணர்வுகளுக்கு குந்தகம் விளைவிப்பதாக கருதி இந்திய வீரர்கள் கொதிப்படைந்து வேலூர் கோட்டையை தாக்கினார்கள். ஆங்கிலேயர்கள் இக்கிளர்ச்சியை ஒடுக்கினர். இக்கிளர்ச்சியில் 800க்கும் மேற்பட்ட இந்திய சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். 1806ஆம் ஆண்டு நடைபெற்ற இச்சிப்பாய் கழகம் 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெரும் கலகத்திற்கு முன்னோடியாக அமைந்தது. ஆம் நண்பர்களே, ஆங்கிலேயர்களிடம் அடிமைகளாய் கிடந்த நம்மையும் நம் திருநாட்டையும் மீட்பதற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதலாக போர்க்கொடியை உயர்த்தி அவர்களுக்கு எதிராக போரிட்ட மண் இந்த வேலூர் மண். அதுவே வேலூர் சிப்பாய் கழகம் என்பதாகும். அடியொன்றும் கேட்காது ஆங்கிலரிடம், அடிமை தரத்தை அறிந்தோம் வரிசையில் நம்மை நாமே சுடுத்தோவை கொண்டு நாட்டு பூமியில் சிந்தியது சினம். கழுத்தில் கட்டிய சீப்பாய் தொட்டில் கை விலக்கி எழுந்தது கோப சீற்றம் காட்டியது கிராந்தி உணர்வு. என்ற சிந்தனை தீபம் வீரம் கொண்ட காமரூப் மண் மங்கள் பாண்டே எழுந்து குனி தூக்கிலிட்டாலும் நிலைத்த நம்பிக்கை தாயகம் பேசும் வீரமை பொறை பெரும் கிளர்ச்சி படை இந்திய கணம் தொற்றென பரவிய புயல் எழுச்சி மேறத் தொடங்கி சென்று டெல்லி வரை சிப்பாய்கள் எழுப்பின சுதந்திரத்தினை பற்றி. இது ஒரு கலகம் இல்லை, இது ஒரு சுதந்திர குரல். அடிமை முறையை உதிர்த்த கதை இனி வரும் தலைமுறை பாடும் வரலாறு. வீரம் கொண்ட சிப்பாய்களே, நீங்கள் விதைத்திட்ட சுதந்திரத்தை உங்கள் இரத்தம் போற்றும் தாயகம் உலகம் அறியும் உங்களது வீரத்தை. சிப்பாய் தொட்டில் கை விலக்கி எழுந்தது கோப சீற்றம் காட்டியது கிராந்தி உணர்வு. என்ற சிந்தனை தீபம் வீரம் கொண்ட காமரூப் மண் மங்கள் பாண்டே எழுந்து துணி தூக்கிலிட்டாலும் நிலைத்த நம்பிக்கை தாயகம் பேசும் வீரமை பொறை பெரும் கிளர்ச்சி படை இந்திய தனம் தொற்றென பரவிய புயல் எழுச்சி மேறத் தொடங்கி சென்று டெல்லி வரை சிப்பாய்கள் எழுப்பின சுதந்திரத்தினை பற்றி. இது ஒரு கலகம் இல்லை, இது ஒரு சுதந்திர குரல். அடிமை முறையை உதிர்த்த கதை இனி வரும் தலைமுறை பாடும் வரலாறு. வீரம் கொண்ட சிப்பாய்களே, நீங்கள் விதைத்திட்ட சுதந்திரத்தை உங்கள் இரத்தம் போற்றும் தாயகம் உலகம் அறியும் உங்களது வீரத்தை. நீங்கள் விதைத்திட்ட சுதந்திரத்தை உங்கள் இரத்தம் போற்றும் தாயகம் உலகம் அறியும் உங்களது வீரத்தை. அடியொன்றும் கேட்காது ஆங்கிலரிடம், அடிமைத்தனத்தை அறிந்தோம் வரிசையில் நம்மை நாமே சுடத்தோம் வெகுண்டு நாட்டு பூமியில் சிந்தியது சீனம். கழுத்தில் கட்டிய சீப்பாய் தொட்டில் கை விலக்கி எழுந்தது கோப சீற்றம் காட்டியது கிராந்தி உணர்வு. தொட்டாசன் சிறந்தெழுந்தது சிந்தனை தீபம் வீரம் கொண்ட காமரூப் மண் மங்கள் பாண்டே எழுந்த துணி தூக்கிலிட்டாலும் நிலைத்த நம்பிக்கை தாயகம் பேசும் வீரரை புரை பெரும் கிளர்ச்சி பட இந்திய களம் தொற்றென பரவிய புயல் எழுச்சி மேறத் தொடங்கி சென்று டெல்லி வரை சிப்பாய்கள் எழுப்பின சுதந்திரத்தினை பற்றி. இது ஒரு கலகம் இல்லை, இது ஒரு சுதந்திர குரல். அடிமை முறையை உதிர்த்த கதை இனி வரும் தலைமுறை பாடும் வரலாறு. வீரம் கொண்ட சிப்பாய்களே, நீங்கள் விதைத்தீர்கள் சுதந்திரத்தை உங்கள் இரத்தம் போற்றும் தாயகம் உலகம் அறியும் உங்களது வீரத்தை.
சீப்பாய் தொட்டில் கைவிலக்கி எழுந்தது கோபச்சீற்றம் காட்டியது கிராந்தி உணர்வு தட்டாசன் சிலர் எழுந்தல சிந்தனை தீபம் வீரம் கொண்ட கமரூபன் மங்கள் பாண்டே எழுந்த தூமி தூக்கிலிட்டாலும் நிலைத்த நம்பிக்கை தாயகம் பேசும் வீரவை பொறை வீரம் கொண்ட காமரூபன் மங்கள் பாண்டே எழுந்த தூமி தூக்கிலிட்டாலும் நிலைத்த நம்பிக்கை தாயகம் பேசும் வீரமை பொறை பெரும் கிளர்ச்சி வட இந்திய கணம் தொற்றென பரவிய புயல் எழுச்சி மேற தொடங்கி சென்று டெல்லி வரை சிப்பாய்கள் எழுப்பினர் சுதந்திரத்தினை பற்றி இது ஒரு கழகம் இல்லை இது ஒரு சுதந்திர குரல் அடிமை முறையை உதித்த கதை இனி வரும் தலைமுறை பாடும் வரலாறு வீரம் கொண்ட சிப்பாய்களே நீங்கள் விதைத்தீர்கள் சுதந்திரத்தை உங்கள் இரத்தம் போற்றும் தாயகம் உலகம் அறியும் உங்களது வீரத்தைக வீரத்தைக அங்கிரிடம் அடிமைத்தனத்தை அறிந்தோம் வரிசையில் நம்மை நாமே சுடத்தோம்பை கொண்டு நாட்டு பூமியை சிந்தியது சினம் கழுத்தில் கட்டிய சீப்பாய் தொட்டில் கைவிலக்கி எழுந்தது கோபச்சீற்றம் காட்டியது கிராந்தி உணர்வு காட்டி சில்சி எழுந்த சிந்தனை தீபம் வீரம் கொண்ட கமரூப்மன் மங்கள் பாண்டே எழுந்த துணி தூக்கிலிட்டாலும் நிலைத்த நம்பிக்கை தாயகம் பேசும் வீரனை பொறை கிளர்ச்சி பட்ட இந்திய கணம் தொற்றென பரவிய புயல் எழுச்சி மேற தொடங்கி சென்று டெல்லி வரை சிப்பாய்கள் எழுப்பினர் சுதந்திரத்தினை பற்றி இது ஒரு கலகம் இல்லை இது ஒரு சுதந்திர குரல் அடிமை முறையை உதிர்த்த கதை இனி வரும் தலைமுறை பாடும் வரலாறு ஈழம் கொண்ட சிப்பாய்களே நீங்கள் விதைத்தீர்கள் சுதந்திரத்தை உங்கள் இரத்தம் போற்றும் தாயகம் உலகம் அறியும் உங்களது வீரத்தைகள் நாட்டின் வேலூர் கோட்டையில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக இந்திய சிப்பாய்கள் முதன்முறையாக ஆயுதமும் ஏந்தி எழுச்சி கண்ட நாள் அது இந்த கலகத்திற்கு முக்கிய காரணம் ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களின் மதம் மரபு மற்றும் பண்பாட்டு அடையாளங்களில் தலையிட்டதுதான் சிப்பாய்கள் காதுகளை அணியக்கூடாது நெற்றியில் மத மற்றும் ஜாதி அடையாளங்களை இடக்கூடாது தாடி மற்றும் நீண்ட மீசையை வைத்திருக்க கூடாது மேலும் அவர்களின் பாரம்பரிய தலைப்பாகைக்கு பதிலாக புதிய வகை குல்லாயை அணிய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தின இந்த உத்தரவுகள் இந்திய சிப்பாய்களின் மனதை ஆழமாக காயப்படுத்தின
அவர்களின் மத நம்பிக்கைகளும் பாரம்பரியங்களும் அவமதிக்கப்படுவதாக அவர்கள் கருதினர். கோபம் அதிகரித்தது, எதிர்ப்பு உருவானது. வணக்கம், என் பெயர் ஆர் ஜம்புலிங்கம், ஒரு முன்னாள் இராணுவ வீரர். இன்று நடந்து கொண்டிருக்கிற வீர வணக்கம் செலுத்தும் வகையில் 1806ஆம் ஆண்டு 10ஆம் நாள் நடந்த ஒரு சிப்பாய் எழுச்சி, சிப்பாய் புரட்சி. அந்த புரட்சிக்கு இன்னைக்கு நம்ம 220 வருஷமா போயிட்டு இருக்குது. நம்ம இன்னைக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு முன்னேற்பாடு நம்முடைய எக்ஸர்விஸ்மேன் துணை அலுவலகமும் மற்றும் மாவட்டத்தினுடைய சங்க உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து இன்று நம்ம வீர வணக்கம் செலுத்திட்டு இருக்கிறோம். இந்த வீர வணக்கத்துல நான் ஒரு குறிக்கோளா நான் வேண்டுகோளா நான் நம்முடைய அரசாங்கத்திற்கு நான் வைக்கிறேன். என்னன்னா, கேவி ஸ்கூல் 1, ஜவான் பவன், ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும் பாலம், இது அடிப்படை வசதிகள் இல்லை. இந்த அடிப்படை வசதிகள் எங்களுக்கு 220 வருஷம் ஆகி கூட எங்களுக்கு அந்த ஒரு கிடைக்க வேண்டிய வெல்ஃபேர் கிடைக்கல அப்படின்னு. அதனால இப்ப இருந்திருக்கிற அரசாங்கத்தை நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த நம்முடைய முதல்வர், தமிழ்நாட்டோட முதல்வருக்கும் இந்த கவனத்துக்கு எடுத்து செல்லணும் அப்படின்றது எங்களுக்கு குறிக்கோள். எங்களுக்கு தேவையான ஒரு ஸ்கூல், ஜவான் பவன், அடிப்படை வசதியான ஒரு மேம்பாலம், ஹாஸ்பிட்டல் செல்லும் மேம்பாலம், இதை கட்டித்தருமாறு நாங்கள் உங்கள் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதிகாலை வேலூர் கோட்டையில் இந்திய வீரர்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். கோட்டையின் பல பகுதிகள் அவர்களது கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. ஆனால் ஆங்கிலேயர்கள் விரைவாக கூடுதல் படைகளை அனுப்பி கிளர்ச்சி அடக்கின. இந்த போராட்டத்தில் பல்லரனும் மேம்பட்ட இந்திய சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர். பலர் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். ஆனால் அவர்களின் தியாகம் வீணாகவில்லை. வேலூர் சிப்பாய் கழகம் இந்திய விடுதலை போராட்ட வரகாலத்தில் வளல் பெரிய ஆயுத எழுச்சியாக பதிவு செய்யப்பட்டது. பின்னர் துப்யும் சுத்திங்கம் ஆண்டு நடைபெற்ற இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்திற்கு இந்த கழகம் முன்னோடியாக அமைந்தது என்றும் வேலூர் கோட்டை. அந்த வீரர்களின் தியாகத்தையும் சுதந்திர உணர்வையும் நினைவூட்டும் வரலாற்று கல்லமாக தந்திடலும் இந்தியாவு சுதந்திரத்தின் முதல் வீர முழக்கம் ஒலித்த மண் வேலூர் கோட்டை. எச்சு கண்டேரே மாகரம் தீரிந்தே நச்சுதறி, கண்டேரே மாகரம் தீரிந்தே நச்சுதறி. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாது. அனிலாதின் போர் தயிர் ஆங்கில சிப்பாய்கள் காதிகளை அணியக்கூடாது. நெற்றியில் மலம் அவற்றும் ஜாதி அடையாளங்களை இடக்கூடாது. தாடி மற்றும் நீண்ட மீசையை வைத்திருக்கக்கூடாது. மேலும் அவர்களின் பாரம்பரிய தலைப்பாகுகளே வதிராக புதிய வகை குல்லாயை அயவெளிந்த நம்பி கட்டாயப்படுமேல் இந்த உத்தரவுகள் இந்திய சிப்பாய்களின் மனதை அரண் ஆழமாக காயப்படுத்தின. அவர்களின் மத நம்பிக்கைகளும் சிப்பாய்கள் மத
எத்பிர் உருவானது.